வணக்கம். உங்கள் அன்புடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி, எம்டிஎஸ் அண்ட் ஹவில்டார் 2024 எக்ஸாமினேஷன்ஸ்க்கான இங்கிலீஷில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய கிளாஸ் எத்தனை கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10வது கிளாஸ். ஸோ ஆல்ரெடி வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 9 கிளாஸ் வந்து போகிறேன் இங்கிலீஷ்க்குனே வந்து தனியாக நம்ம பார்த்துருக்கோம். அந்த கிளாஸோட கண்டினியூட்டி தான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நீங்கள் இந்த கிளாஸுக்கும் சரி நம்மளோட சேனலுக்கும் சரி புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம டெய்லி கொடுக்கக்கூடிய கிளாஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். செலக்ட் த மோஸ்ட் அப்ரிஷியேட் ஆப்ஷன்ஸ் ஃபில்லிங் த பிளாங்க். ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் த பிளாங்க் தான் வந்து கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க இங்கே? ஹீ பெர்சூடட் அதர் டவுன்ஸ் நியர் அமன் டு சென்ட் டேஷ் சோல்ஜர் டு ஹெல்ப் ஹிம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன யூஸ் பண்ணணும், அதாவது இந்த டேஷ் இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அமேன் டு சென்ட் டேஷ் சோல்ஜர்ஸ் டு ஹெல்ப் ஹிம் அப்படிங்கிற இந்த டேஷ் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து என்ன வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும். ஓகே, ஸோ நமக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸில் இட்ஸ், செகண்ட் ஆப்ஷன்ஸில் தேர், அண்ட் தேர்ட் ஆப்ஷன்ஸில் தேர். ஓகே, நான் ஆப்ஷன் 4ல் வந்து தே. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேஷ் இருக்குல்ல, ஸோ இப்போ சென்டென்ஸோட ஸ்டார்டிங் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடியதான் தான் நமக்கு இந்த தே. ஓகே, ஸோ தே அப்படின்னா அவர்கள்னு சொல்லுவோமா? ஸோ அப்போ தேங்கிறதுனா இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வராது. ஓகேவா? வரும், பட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி கன்ஜெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தே வரும். பட் இங்கே வந்து இங்கே வந்து கன்ஜெக்ஷன் இல்லை. ஓகேவா? ஸோ அதனால் தேங்கிறது இங்கே வர வாய்ப்பு கிடையாது. அதே மாதிரி வந்து இட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வராது. ஓகேவா? ஸோ இட்ஸும் அப்படி தான் தே மாதிரியே தான் பார்த்தீங்கன்னா இட்ஸ். ஓகேவா? ஸோ இட்ஸு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு இட்ஸுன்னு இருக்குது. ஓகே, இங்கே அப்ளாஸ் போட்டு எஸ் போடுவாங்க, அது ஒரு இட்ஸு. அது வந்து பார்த்தா கண்டிப்பாக ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் வரும். இந்த மாதிரி அதாவது ஐடிஎஸ் அப்படின்னு கண்டினியூவாக இருக்குல்ல, அந்த அப்ளாஸ் இல்லாமல் இருக்கிறது வந்து இடையில வரும். அதுக்கு முன்னாடி வந்து இப்போ தேக்கு எப்படி சொன்னோமோ கன்ஜெக்ஷன் அடுத்து தான் வரும் அப்படிங்கிற சொன்னோமோ அதே மாதிரி தான் வந்து இதுவுமே ரூல். ஓகே, ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இந்த இட்ஸும் வராது, தேயும் வராது. நமக்கு வந்து அடுத்து வந்து தேர், எந்த தேர், அதாவது இந்த தேர் வருமா இந்த தேர் அந்த வருமா அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ தே எப்படியோ தேர் அப்படிங்கிறது அப்படி தான். ஓகே, ஸோ அப்போ இவர்கள் அப்படி சொல்லுவோமா, அதுதான். அப்போ தேருங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான். ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல எந்த தேர் தான் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா THEIR இருக்குல்ல, அந்த தேர் தான் அப்புறம் வரும். ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இந்த இடம், இந்த கேப் இருக்குல்ல, இந்த ஃபில்லிங் த ஃப்ளாங்க்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்டு தேர். ஓகேவா? ஸோ சென்ட்டு தேர். ஓகேவா? ஸோ இவர்கள் அனுப்புகிற மூலமாக சோல்ஜர் அந்த சோல்ஜர் வந்துன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ he pursued other towns near Amanam to send their soldier to help him அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டான ஒன்று. ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. செலக்ட் த ஆப்ஷன்ஸ் தட் வில் இம்ப்ரூவ் த அண்டர்லைன் த பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ். ஓகே, இன்கேஸ் நோ இம்ப்ரூவ்மெண்ட் இஸ் நீடட் செலக்ட் நோ இம்ப்ரூவ்மெண்ட் ரெக்கார்ட். ஓகேவா? ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கொடுத்துருக்க சென்டென்ஸ் என்னென்னா இங்கே இருக்குல்ல, இதுதான். ஓகேவா? ஸோ இந்த சென்டென்ஸில் இந்த scientists have so far focused on improve craft aided அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்களா? ஸோ இதில் நமக்கு சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் கிராஃப்ட் அப்படிங்கிற இடத்துல வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்கான். ஓகேவா? ஸோ அந்த ஓகே இம்ப்ரூவ் கிராஃப்ட் அப்படிங்கிற இடத்துல வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக இந்த சென்டென்ஸை பார்க்கும்பொழுது, அதாவது நமக்கு இந்த சென்டென்ஸை பார்க்கும்போது என்னென்ன தெரியுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கிறத இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுமா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த சயின்டிஸ்ட் அப்படிங்கிறது வந்து இஸ்ன்னு வந்துருக்குல்ல, அப்போ இந்த இடத்துல வந்து ப்ளூரல். ஓகே, ஸோ சயின்டிஸ்ட் அப்படிங்கிறது ப்ளூரல். ஓகேவா? ஸோ சயின்டிஸ்ட் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து சயின்டிஸ்ட் அப்படின்னா, அதாவது இந்த டி வரைக்கும் இருக்குல்ல, அந்த டி வரைக்கும் வந்தால் அப்படின்னா அது சிங்குலர். ஓகே, சயின்டிஸ்ட் அப்படின்னு வெறுமனை வந்துச்சு அப்படின்னா அது த சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் வந்திருக்கா, அப்போ இந்த இடத்துல வந்து இது ப்ளூரல். ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அப்போ இது ப்ளூரல் ஃபார்மு. அப்போ ப்ளூரல் அது சப்ஜெக்ட் வந்துலாம் ப்ளூரல் அப்படின்னா வெர்பு நமக்கு ப்ளூரல் சப்ஜெக்ட், அதாவது ப்ளூரல் வெர்பு தான் வரணும். ஸோ அப்போ ப்ளூரல் வெர்பு தான் வந்தால் நமக்கு ஹேவுங்கிறது வந்துச்சு. ஓகே, அப்போ சயின்டிஸ்ட் ஹேவ் அப்படிங்கிறதுல அதாவது இது கரெக்டாக இருக்குது. ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம பார்க்கும்பொழுது இங்கே ஹேவுங்கிறது ப்ளூரல் வெர்பு. ஓகேவா? ஸோ ஃபேர் ஃபோக்கஸ்டு. ஓகே, ஸோ ஃபோக்கஸ்டு ஆன் இம்ப்ரூவிங் கிராஃப்ட் எய்டர்ஸ் அப்படிங்கிறது தான் வரணும். ஓகேவா? ஸோ இம்ப்ரூவிங் கிராஃப்ட் எய்டர்ஸ் அப்படிங்கிறது தான் அப்புறம் வரணும். அப்போ சாரி இம்ப்ரூவிங்கிறது தான் வந்து இங்கே வரணும். இங்கே வந்து ஹேவ். ஓகேவா? ஹேவ் ப்ளஸ் V4. ஓகேவா? ஸோ இதான் வந்து இங்கே ரூல். ஓகே, அப்போ இது வந்து இது கண்டினியூஸ் டென்ஸில் வருது. ஓகே, ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லேயே வந்து இது வருதுன்னு கூட வந்து இது சொல்லலாம். அப்போது
இந்த இடத்துல இருக்கல இம்ப்ரூவ் கிராப்டு அப்படின்னு இருக்குல்ல, இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஐஎன்ஜி சேர்த்து இம்ப்ரூவிங் கிராப்டுங்கிறதுல இடியை வந்து பார்த்துக்கி கிராப் அப்படிங்கிற மட்டும் போட்டோம் அப்படின்னா இந்த இது வந்து கரெக்டாக இருந்தால் நோ இம்ப்ரூவ், அதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா பண்ணது கரெக்டாகிடும். அப்போ இந்த இடத்துல நோ இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ண முடியாது, அதனால் நோ இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத தூக்கலாம். ஸோ அடுத்து 4th ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் கிராப்பிங் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஸோ இம்ப்ரூவிங் அப்படிங்கிறது தான் இப்போ வரும். ஓகேவா, புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ கிராப்டு, அதாவது கிராப்புங்கிறது தான் நமக்கு நவுன். ஓகேவா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்ஜி சேர்க்கலாம். ஐஎன்ஜி சேர்த்தா அது வந்துன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவோம்னா அப்படின்னா இரண்டு சொல்லுவோம். பட் வந்து இங்கே இந்த கிராப் அப்படிங்கிற இடத்துல வந்து இது பயிர் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து மீன் பண்ணப்படுது. அப்போ ஐஎன்ஜி சேர்க்க முடியாது. ஓகே. ஸோ அதனால் 4th ஆப்ஷன்ஸை நம்ம எலிமினேட் பண்ணலாம். மிச்சம் இருக்கிறது இங்கே ஆப்ஷன்ஸ் 1ல் இம்ப்ரூவிங் கிராப் அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கிராப் அப்படின்ட்டு இருக்குது. இதில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இம்ப்ரூவிங் கிராப் அப்படிங்கிறது தான் இதில் கரெக்டான ஆன்சர். அப்போ கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் 1ல் இருக்க இம்ப்ரூவிங் கிராப் அப்படிங்கிறது தான் இதில் கரெக்டான ஒன்று. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டினை கொடுத்துருக்காங்க. பார்த்திங்க அப்படின்னா த ஃபாலோயிங் சென்டென்ஸ் ஹேஸ் பின் ஸ்பிளிட் இன் 4 segment. ஐடென்டிஃபை த செக்மெண்ட் தட் கண்டெயின் கிராமட்டிக்கல் எரர். சரி, ஓகே. ஸோ இங்கே கொடுத்துருக்க என்ன சென்டென்ஸ் பார்த்திங்க அப்படின்னா த பிரைட்டஸ்ட் ஸ்டார்ஸ் கேன் பி 30,000 டைம்ஸ் மோஸ்ட் லியூமினஸ் தென் த சன். ஓகேவா. ஸோ இப்போ இங்கே இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது எரராக இருக்க வாய்ப்பு இருக்குது, அதாவது நம்ம ஒவ்வொரு பார்ட்டையுமே வந்து இங்கே தெளிவாக நம்ம பார்க்கணும். ஓகேவா. ஒவ்வொரு பார்ட்டையும் நம்ம பார்க்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா த பிரைட்டஸ்ட் ஸ்டார், ஓகே, ஸ்டார்ஸ். அப்போ பிரைட்டஸ்ட் ஸ்டார்ஸ் அப்படிங்கிறது இங்கே சப்ஜெக்ட். ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? கேன் பி இது பிரைட்டஸ்ட் ஸ்டார்ஸுங்கிறது வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ளூரல், பட் அதாவது அன்கவுண்டபிள் ஸ்டார்ஸுங்கிறது வந்து அன்கவுண்டபிள் நவுனில் வரக்கூடியது. அதனால் இது வந்து சப்ஜெக்ட் ப்ளூரல் சப்ஜெக்ட். ஓகே. ஸோ அப்போ இங்கே வந்து கேன்கிற சிங்குலர் சப்ஜெக்ட், இது சிங்குலர் இருப்பை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா. ஸோ எப்போவுமே அன்கவுண்டபிள் நவுன் வந்துச்சு அப்படின்னா சிங்குலரில் தான் வரும், சிங்குலர்னு அர்த்தம். அப்போ அதனால் கேன்கிறது யூஸ் பண்ணப்படுது. ஓகேவா. அதாவது கேன்கிற ஒரு வெர்பு வந்து யூஸ் பண்ணப்படுது. ஓகே. ஸோ இப்போ கேன் பி 13,000 டைம்ஸ் மோஸ்ட் லியூமினஸ் தென் த சன் அப்படிங்கிறாங்க. இப்போ இங்கே வந்து தேனுக்கு அப்புறம் ஒரே ஒரு விஷயத்தான், அதாவது ஸ்டாரையும் இந்த சன்னையும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கம்பேர் பண்ணுறாங்க. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 இதை தான் வந்து இங்கே கம்பேர் பண்ணுறாங்க. அப்போ 2 இதை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே வந்து அது இந்த மோஸ்ட்டுன்னு சொல்லி லூமினஸ் ஓகே. ஓகே. பட் வந்து இங்கே கம்பேரிட்டிவில் வந்துன்னா மோஸ்ட்டுங்கிறது வரக்கூடாது. 2 இதை கம்பேர் பண்ணும்போது ஒரு இதை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா வெறுமனை அப்படியே போட்டுடணும். ஓகேவா. ஸோ அது பாசிட்டிவ் டிகிரியில் போடணும். ஸோ 2 இதை கம்பேர் பண்ணும்பொழுது வந்து நம்ம வந்து மோருங்கிறது யூஸ் பண்ணணும். ஓகேவா. ஸோ மோருங்கிறத யூஸ் பண்ணணும். அதாவது 2 தாண்டி நம்ம 2 தாண்டி 2+ போட்டுங்க. 2 தாண்டி கம்பேர் பண்ணும்பொழுது நமக்கு வந்துன்னா அப்போ தான் வந்துன்னா மோஸ்ட். ஓகேவா. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ 2 இதை கம்பேர் பண்ணும்பொழுது நம்ம இந்த இடத்துல மோஸ்ட் வரக்கூடாது, மோருங்கிறது தான் வரணும். அப்போ இங்கே எந்த இடத்துல தப்புன்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தப்பு. அப்போ என்ன வரணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல மோருங்கிறது தான் வரணும். ஓகே. அப்போ இங்கே அதை கரெக்ட் பண்ணணும். இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து எரரை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன். அப்படி பார்க்கும்போது நம்ம கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் 2ல் இருக்குல்ல, அதுதான் தான் கரெக்ட். ஓகேவா. ஸோ மோஸ்ட்டு லியூமினஸ் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து தப்பாக இருக்குது. அப்போ இந்த மோஸ்ட்டு லியூமினஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து எதை போட்டால் கரெக்டாக வரும், அதாவது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு. ஓகேவா. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து மோருங்கிறது ஈயை தூக்கிட்டு மோர் போட்டால் ஓகேவா. ஓகேவா. அதாவது மோர் இப்போ ரீட் பண்ணி பாருங்கள். த பிரைட்டஸ்ட் ஸ்டார்ஸ் கேன் பி 30,000 டைம்ஸ் மோர் லூமினஸ் தேன் த சன் அப்படிங்கிறது தான் இதில் கரெக்டான ஒன்று. அப்போ இதில் கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2. ஓகேவா. ஸோ அதில் அந்த மோஸ்ட் லூமினஸ்ங்கிறத மோர் லூமினஸ் அப்படிங்கிற மாற்றினாவே வந்து நமக்கு ஆன்சருங்க கரெக்டாக வந்துடும். ஓகேவா. ஸோ இது சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது, எரர் தான். ஸோ எந்த இடத்துல எரர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ரொம்ப தெளிவாக வந்து பார்த்துருக்கோம். ஸோ அது எப்படி கரெக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். ஓகே. சில நேரங்களில் இதே மாதிரியான ஒரு கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்லையும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து அதையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நான் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் த மோஸ்ட் அப்ரிஷியேட் சினானிம் ஆஃப் த கிவன் வேர்ட். ஓகே. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, காலஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ காலஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன காலஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே சினானிம்ஸ் என்ன சொல்லியிருப்பேன், மேலே கொடுத்துருக்க வார்த்தைக்கான மீனிங் என்னவோ அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா கீழே உள்ள ஆப்ஷன்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அதே தான். ஸோ இப்போ இங்கே வந்து ஆப்ஷன் 1ல் வந்து ஃப்ரூட்டல், ப்ராப்ளமேட்டிக், லார்ஜு, ஹியூமனி அப்படி மாதிரிலாம் கொடுத்துருக்காங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளமேட்டிக்னா என்ன, ப்ராப்ளமேட்டிக் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைக்குரிய. ஓகேவா. ஸோ பிரச்சனைக்குரிய, லார்ஜ்னா பெரிய. ஓகேவா.
ஸோ ஹியூமனி அப்படின்னா மனிதாபிமானம் ஓகேவா. அந்த காலஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முரட்டுத்தனம், ஓகே சாரி கசப்பானன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ கசப்பானன்னு சொல்லலாம். அதே இது வந்து ப்ரூட்டலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முரட்டுத்தனமான, ஓகே, ஸோ முரட்டுத்தனமான அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்கிறது தான் இந்த ப்ரூட்டல் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இப்போ காலஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கசப்பான ஒரு விஷயம். ஓகே, அதுக்கு இணையான ஒரு சினானிம்ஸ் அப்படி பார்க்கும்பொழுது இங்கே ப்ராப்ளமேட்டிக்ங்கிறது பிரச்சனை. ஓகே, அது சொல்ல முடியாது. லார்ஜுங்கிறது பெரிய, ஹியூமனுங்கிறது மனிதாபிமானமான. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கசப்பானதுக்கும் இதுக்கும், அதாவது கசப்பானதுக்கு இணையான ஒரு சினானிம்ஸ் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 1ல் இருக்க அந்த ப்ரூட்டல் சொல்லலாம். ஓகேவா, ஸோ ரெண்டுமே ஒன்று தான். ஓகேவா, ஸோ முரட்டுத்தனமாக இருக்கிறதே நம்ம கசப்பான ஒரு இதாக தான் சொல்லுவோம். ஓகேவா, ஓகேவா. அப்போ காலஸுங்கிறதுக்கான கரெக்டான சினானிம்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் 1ல் இருக்க ப்ரூட்டல் அப்படிங்கிறது வரும். ஓகேவா, ஸோ மற்றதுமே சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. நிறைய பேருக்கு வந்து இந்த ப்ராப்ளமேட்டிக் இருக்குது. அப்போ கசப்பானதுன்னா ப்ராப்ளம் வந்தால் தானே கசப்பாக இருக்க முடியுமாலாம் யோசிப்பீங்க. அது ரீசன். பட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே மீனிங் தான் வேணும். அப்போ காலஸ் அப்படிங்கிறது கசப்பானது, அப்போ அதுக்கு இணையானது கசப்பானது அப்படின்னா இதுதான். அதனால் அந்த ஃபீல் புரியும் நினைக்கிறேன். ஓகே, ஸோ அதுக்கு இணையானது தான் இந்த ப்ரூட்டல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய முரண்பாடு அந்த மாதிரி சொல்கிறோம்ல அது. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மீனிங் ஒவ்வொருக்குமே சொல்லியிருக்கேன். ஓகேவா, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்க. நான் மறுபடியும் என்ன சொல்கிறேன், இது ஹியூமனி அப்படின்னா வந்து மனிதாபிமானமான. ஓகேவா, ஸோ இது வந்து ஃபுல்லாக எழுத முடியலனாலும் நான் சொல்கிறத வச்சு வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ நான் கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரி இருந்தாலுமே வீடியோ பாஸ் பண்ணி அதை வச்சுட்டு அதை நோட் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா அது நமக்கு ரொம்ப முக்கியம். எதுக்கு நான் வந்து நோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிவிஷன் பார்க்கும்பொழுது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ லார்ஜுங்கிறது பெரிய, ஓகே, ஸோ லார்ஜுங்கிறது பெரிய, ப்ராப்ளமேட்டிக்ங்கிறது பிரச்சனைக்குரிய, ப்ரூட்டலுங்கிறதுனா முரட்டுத்தனமான, ஓகே, காலஸுங்கிறது கசப்பான. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் த மோஸ்ட் அப்ரிஷியேட் த சினானிம் ஆஃப் த கிவன் வேர்ட். ஓகே, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, கேசிட்டிக். ஓகே, ஸோ கேசிட்டிக் அப்படிங்கிறத தான் கொடுத்துருக்காங்க. கேசிட்டிக் அப்படிங்கிற வார்த்தைக்கான மீனிங் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸ் போகலாம். கேசிட்டிக் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அமிலத்தன்மைன்னு சொல்லுவோமா. எஸ், ஸோ அமிலத்தன்மை, அசிட்டிக் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். ஓகே, அமிலத்தன்மை. ஓகே, ஸோ அமிலத்தன்மை. ஓகே, அமிலத்தன்மைனா அமிலமாக அதோட பண்புகளை கொண்டதான். ஓகே, ஸோ ஆப்ஷன் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட்டிக், கேசிட்டிக் அண்ட் ஆசிட்டிக் இருக்குது. ஆசிட்டிக் அப்படின்னாலுமே வந்து அமிலம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகே, ஸோ அமிலம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். அடுத்து ஃபோட்டோஜெனிக் அப்படிங்கிறது ஃபோட்டோஜெனிக்குங்கிறது வந்து சயின்டிஃபிக்கான ஒரு மீனிங். ஓகேவா, ஸோ அது ஒரு கரெக்டான மீனிங் தெரியலைங்க. ஓகேவா, பட் வந்து அது இதோட ரிலேட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா, பேசிக் அப்படின்னா இயல்பான. ஓகேவா, ஸோ இயல்பான. சோத்திங் அப்படின்னா இனிமையான. ஓகேவா, ஸோ இனிமையான அப்படிங்கிறது சொல்கிறோம். ஓகேவா, ஸோ பேசிக் அப்படின்னா இயல்பான, சோத்திங் அப்படின்னா இனிமையான அப்படிங்கிறது வந்து இதோட மீனிங். ஓகேவா, ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து கேசிட்டிக் அப்படிங்க, அதாவது இப்போ கேசிட்டிக் ஆசிட்லாம் நம்ம சயின்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். கேசிட்டிக் ஆசிட் அப்படின்லாம் சொல்லுவாங்க. கேசிட்டிக் ஆசிட் அப்படின்னா கேசிட்டிக் சோடா, கேசிட் ஆசிட்னு சொல்கிற மாதிரி. கேசிட்டிக் சோடா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அமிலத்தன்மை வாய்ந்த சோடா அப்படிங்கிற மாதிரி தமிழில் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அப்போ அந்த இடத்துல சொல்கிற இங்கிலீஷில் கேசிட்டிக் அப்படிங்கிறதுக்கு அமிலம் அப்படிங்கிறது தான் மீன் பண்ணக்கூடியது. இப்போ நமக்கு சினானிம்ஸ் அப்படிங்கிறது தான் தேவை. அப்போ சினானிம்ஸ் அப்படின்னா அதுக்கு இணையான ஒரு மீனிங் தான் நம்ம தரணும். அப்போ கேசிட்டிங்கிறது அமிலத்தன்மை, அப்போ ஆசிட்டிக் அப்படின்னாலும் அது அமிலத்தோட தான் தொடர்புடையது. அப்போ கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1ல் இருக்க ஆசிட்டிக் தான். ஓகேவா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினை கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நான் சொன்ன மீனிங்லாம் மறுபடியும் எழுதிக்கிறேங்க. சோத்திங் அப்படின்னா இனிமையான. ஓகேவா, ஸோ பேசிக்ங்கிறது இயல்பான, ஃபோட்டோஜெனிக் அண்ட் ஆசிட்டிக் அப்படின்னா அமிலம், கேசிட்டிக்னாலும் அமிலத்தன்மைன்னு தான் அர்த்தம். ஸோ அதனால தான் வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சினானிம்ஸாக நம்ம வந்து ஆசிட்டிக் அப்படிங்கிறத சொல்லிடுறோம். ஓகேவா, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரியான பேசிக்கான வார்த்தைகள், அதாவது நம்ம இந்த வார்த்தையெல்லாம் நம்ம சயின்ஸில் படிச்சிருப்போம். பட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான சரியான தமிழ் அர்த்தம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா தான் வந்து அதுக்கு இணையான வார்த்தை நம்ம தேட முடியும். ஓகே, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் ஈஸியானதாக இருந்துச்சு. பட் வந்து பார்த்ததெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, செலக்ட் த மோஸ்ட் அப்ரிஷியேட் த ஆப்ஷன்ஸ் ஃபில்லிங் த blank. ஓகே, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா குட் யூ ஸ்பெல் யுவர் நேம் டேஷ் ப்ளீஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து இந்த கேப்பில் வந்து என்ன வரும் அப்படிங்கிறத கேட்குறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் மார்க் வந்திருக்கு. அப்போ இங்கே இது இன்டராக்டிவ் சென்டென்ஸ். ஸோ இந்த இன்டராக்டிவ் சென்டென்ஸில் நம்ம இதை ரீட் பண்ணும்போது நிறைய பேர் புரிஞ்சிருக்கும். அதாவது குட் யூ ஸ்பெல் யுவர் நேம் டேஷ் ப்ளீஸ். ஓகேவா, ஸோ ஆப்ஷன் 1ல் வந்து வீக்லி, ஆப்ஷன் 2ல் வந்து நெவர், அண்ட் ஆப்ஷன் 3ல் வந்து அகைன், அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து ஃபார்எவர்னு கொடுத்துருக்காங்க. இதில் குட் யூ ஸ்பெல் யுவர் நேம் டேஷ் ப்ளீஸ் அப்படின்னா தயவுசெய்து உன்னுடைய பெயரை சொல் அப்படிங்கிறத தான் சொல்லுவாங்க. சொல்லுங்கிற இடத்துல இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, தயவுசெய்து அப்படிங்கிறத வச்சு இந்த இடத்துல நம்ம என்ன மீன் பண்ணணும் அப்படின்னா வீக்லி அப்படின்னா
வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம், அதோட இதுதான் அதுதான் ஓகேவா. ஸோ வீக்கான மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுதான் நெவர் அப்படின்னா அது எதுவுமே இது வேணாம்னு சொல்லணும்ல. இப்போ வந்து நெவர் வந்து இப்போ ஒரு ஆப்ஷன்ஸே கேட்குங்க வச்சிங்களேன். ஸோ உங்களுக்கு ஒரு முக்கியமான ஆப்ஷன் ஒரு அப்ளிகேஷன் செட் டெவலப் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன். இதை அக்செப்ட் பண்ணுறீங்களா இல்லை டெனி பண்ணுறீங்களா நெவர் பண்ணுறீங்களான்னு கேட்கும். ஸோ நெவர்னா என்ன வேணா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்ல, அதுதான் ஓகே. ஸோ எப்போ வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அது எகைன் எப்படின்னா மறுபடியும் ஓகேவா. ஸோ மறுபடியும் ஃபார்வர்ங்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா நெவர் கூட இதாகக்கூடியது ஓகேவா. ஸோ அப்போ இங்கே குட் யூ ஸ்பெல் யுவர் நேம் டேஷ் ப்ளீஸ் அப்படின்னா எகைன்கிறதான் சொல்ல முடியும் ஓகே. எகைன் அப்படின்னா மறுபடியும் ஓகேவா. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல AGAIN அப்படிங்கிறது தான் கரெக்டான இருக்கும். அப்போ குட் யூ ஸ்பெல் யுவர் எகைன் ப்ளீஸ் அப்படிங்கிறது தான் குட் யூ யுவர் நேம் எகைன் ப்ளீஸ் அப்படிங்கிறது தான் இதில் கரெக்டான ஒன்று ஓகே. புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் த மோஸ்ட் அப்ரிஷியேட் மீனிங் ஆஃப் த கிவன் இடியம் ஓகே. ஸோ இடியம் தான் கேட்குறாங்க ஓகே. ஸோ என்னடா நம்ம தலைவர் என்ன வலையை நினச்சேன். ஸோ கண்டிப்பாக இடியம் தெரிஞ்சுக்கிறேங்க. ஏன்னா 2 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்குறாங்க. அதே மாதிரி தான் 1 சப்ஸ்டியூஷன்ஸ். ஸோ நம்ம பார்க்குற எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இல்லை இடியம்ங்கிறதெல்லாம் ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ணக்கூடிய டாபிக் ஓகே. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, டு வாக் த டைட் ரோப் ஓகே. ஸோ டு வாக் த டைட் ரோப் ஓகே. ஸோ இப்போ இங்கே இந்த டு வாக் த டைட் ரோப் அப்படின்னா இதை அப்படியே மீன் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா என்ன நமக்கு மீன் ஆகும் அப்படின்னா ஒரு டைட்டான ரோப்பில் வந்து வாக் நடக்கிறேன் அப்படிங்கிறத அந்த மாதிரி மீன் பண்ணுவோம். அதே தான் ஞாபகம் வச்சுக்கிற கூடாது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மறைச்சிட்டு இதை வந்து எந்த விஷயத்தோடு ஒப்பிட்டு சொல்லுவாங்க அப்படிங்கிறத நமக்கு ஜஸ்ட் யோசிக்கணும். அதுதான் இடியத்துக்கான ஒரு ஸ்பெஷலே ஓகே. ஸோ ஆப்ஷன் 1ல் வந்து பி அன் எக்ஸ்பர்ட், ஆப்ஷன் 2ல் வந்து பி வெரி கண்டிஷன்ஸ் அண்ட் ஆப்ஷன் 3ல் வந்து பி வெல் ட்ரைனட் அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து பி வெரி நர்வஸ் ஓகே. ஸோ நம்ம சொன்ன மாதிரி இதை டக்கு நம்ம அப்படியே மீனிங்கில் எடுத்தோம் அப்படின்னா இவன் ஒருத்தன் வந்துனா டைட் ரோப்பில் வந்து நான் நடக்கிறேன் அப்படின்னா அவன் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆன கையாக இருப்பானோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அதுதான் அதாவது பி வெல் ட்ரைனட் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேருக்கு தோணலாம். நான் எப்போவுமே சொல்லக்கூடிய என்னென்னா இங்கே இருக்க இதை வந்துனா நம்ம மீன் பண்ணி பார்த்துக்கணும். அதை வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸில் அதான் மீனிங்காக இருக்கும் அப்படிங்கிறத அப்ளை பண்ணக்கூடாது. அதனால் 3வது ஆப்ஷன்ஸ் வராது. ஏன்னா பி வெல் ட்ரைனட் அப்படின்னா அவன் நல்லா ட்ரெயின் ஆனதுனால அந்த ரோப்பில் நடக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே அதன் மீன் தான் வரும். பட் வந்து எப்போவுமே நான் சொல்லக்கூடியது அங்கே இருக்க மீனிங்க்கு மறைச்சி ஏதாச்சும் ஒரு மீனிங்கை தான் வந்து இவங்க சொல்லுவாங்க ஓகே. ஸோ அடுத்த ஆப்ஷன் 4ல் வந்து பி வெரி நர்வஸ் ஓகே. ஸோ வந்து ரொம்ப நர்வஸாக இதாக அந்த ரோப்பில் நடக்கிறேன்னா நர்வஸாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அதெல்லாம் கிடையாது ஓகேவா. ஸோ அதுவும் வராது ஓகேவா. அடுத்து பிஎன் எக்ஸ்பர்ட் ஓகேவா. நம்ம இப்போ ஆப்ஷன் 3ல் சொன்ன மாதிரி தான் ஒன்று ட்ரெயின் ஆகிருப்பான் இல்லைனா எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறதுனால அந்த டைட் ரோப்பில் நடக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ அப்படியே அதோட மீன் சொல்கிறது இல்லை. அதனால் பிஎன் எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறதும் வராது. ஸோ அப்போ மிச்சம் இருக்கிறது என்னென்னா பி வெரி கண்டிஷன்ஸ் என்னென்னா அப்படின்னா கண்டிஷன்ஸ் அப்படின்னா இப்போ ஒரு ரோப்பில் நடக்கிறான்னு வச்சுங்களேன். ஸோ இந்த ரோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் நடக்கிறேன் அப்படின்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கட்டுப்பாடோடு நடக்கணும். அதாவது கொஞ்சம் காலை இங்கிட்ட எடுத்து வச்சாலுமே ஸ்லிப்பாகி விழுந்துடும். அதேமாதிரி இந்த பக்கம் காலை எடுத்து வச்சாலுமே ஸ்லிப்பாகி விழுந்துடும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக நடக்கணுங்கிற அதாவது அவன் ஒரு கண்டிஷன் போட்ட மாதிரி தான். என்னென்னா நம்ம அந்த ரோப்லேயே நடந்தால் மட்டும்தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆக முடியும். புரியுதுங்களா உங்களுக்கு. அதே இது வந்து அவன் நோக்கத்துக்கு நடந்தேன் அப்படின்னா விழுந்துருவான் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து கண்டிஷன்ஸாக இருக்கும் வந்து இப்போ போகக்கூடியது. அவன் இந்த இடத்துல வந்து எந்த விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இதை வச்சு பார்த்திங்க அப்படின்னா பி வெரி கண்டிஷன்ஸ் ஓகே. ஸோ அந்த ரோப்பில் நடக்கும்போது ரொம்ப கவனமாகவும் சேஃபாகவும் நடக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த இது ஓகேவா. புரிஞ்சுருக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ இதில் கரெக்டான ஆன்சர் என்னென்னா பி வெரி கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது தான் அதெல்லாம் வரும் ஓகேவா. ஸோ அப்போ இதை தெரிஞ்சுக்கிறேங்க. டு வாக் த டைட் ரோப் அப்படிங்கிறப்ப இடியத்துக்கான மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா பி வெரி கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஒன்று ஓகே. புரிஞ்சுருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா த ஃபாலோயிங் சென்டென்ஸ் ஹேஸ் பீன் டிவைடட் இன்டூ பார்ட்ஸ். ஒன் ஆஃப் த மெனி கண்டென்ட் அண்ட் எரர். செலக்ட் த பார்ட் ஆஃப் தி கண்டென்ட் அண்ட் த எரர் ஃப்ரம் த given options. If you do not find any error, mark no error as your answer ஓகே. ஸோ இதை ரீட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே நமக்கு மூச்சு வாங்கிடும் போலங்க. ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸை 4ஆக பிரித்து வச்சுருக்கோம் ஓகேவா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் தப்பு இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. அது அதாவது எந்த அந்த சென்டென்ஸில் எந்த பார்ட்டில் நாங்கள் தப்பு பண்ணியிருக்கோமோ அந்த இதை கண்டுபிடிங்க. அப்படி எதுவும் தப்பு இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா கீழே நோ எரருங்கிற ஒரு ஆப்ஷன்ஸுமே இருக்குது. அதை செலக்ட் பண்ணிட்டு போங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ இப்போ இங்கே அவங்க கொடுத்துருக்க சென்டென்ஸ் என்ன, லேண்ட் ரெவின்யூ வாஸ் ஒன் ஆஃப் த மேஜர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஃபார் பிரிட்டிஷர்ஸ் இன் இந்தியா ஓகேவா. ஸோ அப்போ லேண்ட் ரெவின்யூ வாஸ் ஒன் ஆஃப் த மேஜர் சோர்ஸஸ் ஆஃப் இன்கம் ஃபார் பிரிட்டிஷர்ஸ் இன் இந்தியா அப்படிங்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள். ஸோ நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா அதில் எந்த இடத்த அதாவது லேண்ட் ரெவின்யூ வாஸ் ஒன் ஆஃப் த அப்படிங்கிற வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஓகேவா. புரியுதுங்களா. லேண்ட் ரெவின்யூ வாஸ் ஒன் ஆஃப் த மேஜர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஓகேவா. ஸோ இங்கே ஒன் ஆஃப் த அப்படிங்கிறதும் சரி மேஜர் அப்படிங்கிறதுமே இது ரெண்டுமே
ஒரு விஷயத்தை மிகைப்படுத்தி சொல்கிறது. ஓகே, ஸோ ஒரு விஷயத்தை மிகைப்படுத்தி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது லேண்ட் ரெவன்யூங்கிறது ஒரு வரி. ஓகே, அதை தான் சொல்கிறாங்க. இப்போ லேண்ட் ரெவன்யூ அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த இன்கம் அப்படிங்கிறது தான் வந்து சொல்லணும் அவங்க ஸ்ட்ரீட்டாக. மேஜர் சோர்ஸ் ஆஃப், அதாவது ஒன் ஆஃப் த சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படிங்கிறது தான் அதுதான் அவங்க இந்த சோர்ஸ் வரைக்குமே வந்து தூக்கிடணும். ஓகே, ஒன் ஆஃப் த இன்கம் ஃபார் ஏ ஓகே, ஒன்று இங்கே மேஜர்னு இருக்குல்ல, இதை தான் அப்புறம் அவங்க தூக்கணும். ஓகே, ஒன் ஆஃப் த சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஃபார் பிரிட்டிஷர்ஸ் இன் இந்தியா அப்படிங்கிறத வரும். ஏன் அந்த மேஜர் வரக்கூடாது அப்படின்னா, மேஜரும் சரி இந்த ஒன் ஆஃப் தங்கிறது இருக்குல்ல, ரெண்டுமே இருக்கலாம் ஒரு விஷயத்தை வந்து மிகைப்படுத்தி சொல்கிறதுக்கு வருது. ஒன் ஆஃப் த அப்படிங்கிறதுனா நிறைய விஷயம் இருக்குது அப்படின்னா அதில் பர்டிகுலராக ஒரு விஷயத்தை சொல்லுவோம்ல, அதுதான் அப்புறம் இந்த ஒன் ஆஃப் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த அப்படின்னு சொல்கிறது. மேஜருங்கிறது வந்து பண்ணால் அதே தான் மீன் பண்ணக்கூடிய. மேஜர் அப்படின்னா முக்கியமான அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஓகேவா, ஸோ எல்லாத்துலேயும் ஒன்று ஒன் ஆஃப் த அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் ஒன் ஆஃப் த அப்படிங்கிற சொல்கிறோம். அதில் அதாவது எல்லாத்துலேயுமே வந்து மேஜரானது முக்கியமானது அப்படிங்கிற சொல்கிறது தான் மேஜர். அப்போ இது ரெண்டுமே ஒரே இடத்துல வரக்கூடாது. அதில் ஒரு விஷயத்தை சொல்லும்பொழுது ஏதாச்சும் ஒரு விஷயம் தான் வந்து ஒரு ஒன்று வந்து மிகைப்படுத்தி சொல்லும்பொழுது அது கரெக்டாக இருக்கும். பட் வந்து ரெண்டு விஷயம் வந்து ஒரு இடத்த வந்து மிகைப்படுத்தி சொல்ல வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல தப்பாக தான் இருக்குமே தவிர அது வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ அதனால் ஒன் ஆஃப் த மேஜர் அந்த ரெண்டு அதில் எது அதாவது இந்த மேஜருங்கிறது வராது. அப்போ கரெக்டான என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஃபார் பிரிட்டிஷர்ஸ் இன் இந்தியா அப்படிங்கிறது தான் வந்து கரெக்ட். ஓகேவா, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ எந்த இடத்துல எரர் இருக்குன்னா இந்த இடத்துல. ஓகேவா, ஸோ அப்போ இதில் எது வராது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேஜர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குல்ல, இது வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடாது. ஓகேவா, ஸோ இந்த மேஜருங்கிற தூக்கிட்டாவே இது கரெக்டான இதாக வந்து ஆயிரும். ஸோ அதனால் இதில் தப்பானது இந்த பார்ட்டு, அந்த பார்ட்டுங்கிறது எந்த ஆப்ஷன்ஸில் இப்போ வந்து நோ எரருங்கிறது நம்ம செலக்ட் பண்ண முடியாது. அதனால் ஒன் ஆப்ஷன்ஸில் தூக்கிடலாம். லேண்ட் ரெவன்யூ வாஸ்த ஒன் ஆஃப் த அப்படிங்கிறது கரெக்ட். ஓகேவா, ஸோ அடுத்து மேஜர் சோர்ஸ் ஆஃப் அப்படிங்கிறது தான் அதுதான் வரக்கூடாது. ஓகேவா, அப்போ இதுதான் அதுதான் இங்கே கரெக்டான ஒரு எரரு. ஃபார் பிரிட்டிஷர்ஸ் இன் இந்தியா. ஓகேவா, ஸோ நிறைய பேருக்கு அந்த ஃபாருங்கிற ப்ரிப்போசிஷன்ஸில் எதுவும் தப்பு எதுவும் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி டவுட் வரலாம். கண்டிப்பாக ஃபாருங்கிறதுனா கிடையாது. ஓகேவா, ஸோ இப்போ ஃபாருங்கிறது தான் கரெக்டான ஒரு ப்ரிப்போசிஷன் தான். ஓகேவா, அப்போ மேஜர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படிங்கிறது தான் அதுதான் இதில் தப்பான ஒன்றா இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல இந்த மேஜரை தூக்கிட்டாவே வந்துடும் இதோட எரர் வந்துடும் கிளியர் ஆயிரும். ஸோ அதனால் இதையுமே தெரிஞ்சுக்கிறோங்க. ஓகேவா, ஸோ நம்ம எப்போதுமே எரரை மட்டும் சொல்லிட்டு போகிறது கிடையாது. அந்த எரருக்கான சப்ஸ்டியூஷன் அதாவது இந்த சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டையும் வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். அதுதான் நம்மளோட ஸ்பெஷல்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம வெறுமனை கற்றுட்டு போகிறத அதை டீட்டெயிலாக கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா எப்போதுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டினை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் த சென்டென்ஸ் இன் விச் த வேர்ட் இஸ் இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட். ஓகேவா, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, அங்கே வந்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா. ஸோ 4 ஆப்ஷன்ஸ் ஹி ஹோப் தட் ஹி ஹேட். இங்கே வந்து இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா ஒரு 4 வார்த்தையை கொடுத்துருவாங்க, ஒரே வார்த்தையாக இருக்கும். அதில் வந்து அங்கே ஸ்பெல்லிங்கை மாற்றி விட்டுருவாங்க. சில இடத்துல வந்து வேறு வார்த்தைகள் இருக்கும், அதில் ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, சில நேரங்களில் இந்த மாதிரியும் கொடுக்குறாங்க. ஓகேவா, ஸோ இதை புரிஞ்சுக்கிறேங்க. ஏன்னா இதெல்லாம் எதுக்கு நமக்கு இப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா இதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணி டயத்தை வந்து இழுக்கிறக்காக தான். ஓகேவா, ஸோ நம்ம இந்த மாதிரி எப்படி கொஸ்டின்ஸ் கொடுத்தாலுமே டக்குன்னு அடிக்கிற மாதிரி இருந்தால் டேலண்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து எதை நம்ம வந்து கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹீ ஹோப், அதாவது ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், ஹீ ஹோப்டு. ஓகே, ஹோப்டுங்கிற ஸ்பெல்லிங் கரெக்டாக. எஸ், தட் ஹீ ஹேட் த வின் த ப்ரெஸ்டீஜியஸ். இதில் வந்து கரெக்டான ஸ்பெல்லிங் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். PRESTIGIOUS ப்ரெஸ்டீஜியஸ் அப்படிங்கிறது. இப்போ இதில் உள்ள ஸ்பெல்லிங் வந்து கரெக்டாக. ஓகேவா, ஸோ நான் வந்து நம்ம எப்படி இந்த பக்கம் எழுதி பார்த்துக்கிறோம் அதே மாதிரி நீங்கள் வந்து எக்ஸாம்களில் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வெப்சைட்டில் வந்து நீங்கள் உங்களுக்கு ப்ரெஸ்டீஜியஸ் அப்படிங்கிறதுக்கான எந்த வார்த்தை கொடுத்தாலும் சரி அதுக்கான ஸ்பெல்லிங் கரெக்டாக தெரியும் அப்படின்னா அதை நீங்கள் தனியாக இங்கே இருக்கிறத பார்க்காம ப்ரெஸ்டீஜியஸா ஓகே அப்படிங்கிறத தனியாக இந்த மாதிரி எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ ப்ரெஸ்டீஜியஸ் அப்படிங்கிறத நான் இங்கே எழுதி பார்த்தேன், அதை வந்து இங்கே ஸ்பெல்லிங்கில் செக் பண்ணியாச்சு. PRESTIGIOUS அப்படிங்கிறது கரெக்டாக தான். ஓகே, அடுத்து அவார்டுங்கிறதுல AWARD அப்படிங்கிறது கரெக்டாக தான். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு அது கரெக்டாக. ஓகே, நமக்கு இன்கரெக்ட்லி தான் வேணும். அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஐ குட். ஓகே, நெவர்லைன் ஸ்பெல்லிங் கரெக்டாக தான். BS டேலண்டட். ஓகே, ஸோ டேலண்டரில் கரெக்டாக தானா, TALENTED. ஓகேவா, ஸோ இதுதான் கரெக்டான ஸ்பெல்லிங். அஸ் ஹிம் அப்படிங்க. அப்போ ரெண்டாவதுமே நமக்கு கரெக்டாக தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1 2 கரெக்டு. அடுத்து ஹிஸ் ப்ரீத். ஓகே, ஸோ ப்ரீத்தி ஸ்மெல்டு ஆஃப் கார்லிக் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஸ்மெல்டு அப்படிங்கிறதுலேயும் தப்பு இருக்குது. ஓகே, ப்ரீத். ஓகே, இந்த வராது. ஓகே, ப்ரீத் அப்படிங்கிறது அதுதான் வரும். அப்போது இந்த இடத்துல அதாவது அவங்க இன்கரெக்ட்லி தானே கேட்டாங்க. அப்போ கரெக்டானது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 2ல் உள்ளதான். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் 2ல் உள்ளதான் அதுதான் இதில் இன்கரெக்ட்லி ஸ்பெல்டு அந்த இதாக அந்த இருக்கும். ஓகேவா, ஸோ ஆப்ஷன் 4ல் பாருங்கள், யா உமன் கேஸ்பேர்டு இன் ஹாரர் அட் த சைட் ஆஃப் ஹிம் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இது கரெக்டு தான். ஓகே, அப்போ இதில் எது தப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா
ஆப்ஷன் 3ல் உள்ள ஹீ பிரீத் ஓகே அந்த ஈயை மட்டும் தூக்கியிருந்தாங்க அப்படின்னா இது கரெக்டாக இருக்கும். ஸோ புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன். ஸோ இதில் கரெக்டாக இன்கரெக்ட்லியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3ல் உள்ளதான். ஓகே புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? select the options that can be used as the one word substitution for the given group of words. ஓகே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா a persons who makes maps. ஓகே அதாவது என்னென்னா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா மேப்பை வந்து மேக் பண்ணுறேன் அப்படின்னா அவனை வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி அழைப்பாங்க அப்படிங்கிறது தான் இங்கே கொஸ்டின்ஸ். ஓகே ஆப்ஷன் 1ல் வந்து சினிக்யூர் ஓகே சின்க்யூர் அண்ட் ஆப்ஷன் 2ல் வந்து அனரசிஸ்ட் அண்ட் ஆப்ஷன் 3ல் கேர்டோகிராஃபர் அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து பாலிக்ளாட். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்குது. இப்போ பாலிக்ளாட் அப்படிங்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மொழி பேசுவான்ல அவனை வந்து பாலிக்ளாட் சொல்லுவாங்க. 2 மொழி பேசுவான்ல 2 மொழி பேசுகிறவன் வந்து பில்குல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து இப்போ கேர்டோகிராஃபர் அப்படிங்கிறவர் தான் வந்து இதில் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ பாலிக்ளாட்டுங்கிறது நிறைய மொழி பேசுவாங்க. ஒருத்தவங்களுக்குனா நிறைய மொழி அதாவது 2க்கும் மேற்பட்ட மொழி தெரியுது அப்படின்னா அவரை பாலிக்ளாட் சொல்லுவாங்க. 2 மொழி தான் தெரியுது ஒருத்தருக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இல்லை தமிழ் அண்ட் ஹிந்தி அது மாதிரி தெரியுது 2 மொழி மட்டும் தான் தெரியுது அப்படின்னா அவர் வந்து பில்குல் அப்படிங்கிற சொல்லுவாங்க. இப்போது இந்த எ பேர்சன் ஹூ மேக்ஸ் மேப்ஸ் அப்படிங்கிறதுக்கான கரெக்டான ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 3ல் இருக்க கார்டோகிராஃபர் அப்படிங்கிறதா இதில் கரெக்டான ஒன்று. ஓகே புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் த மோஸ்ட் அப்ரிஷியேட் ஆண்டனிம் ஆஃப் த கிவன் வேர்ட். ஓகே ஸோ நமக்கு ஆண்டனிம் தான் கேட்குறாங்க. ஓகே ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட். ஓகே ஸோ விக்கெட் அப்படிங்கிறத அப்புறம் கொடுத்துருக்காங்க. இந்த விக்கெட் அப்படிங்கிற வார்த்தைக்கான மீனிங் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா பொல்லாத. ஓகே ஸோ பொல்லாத. ஸோ அவன் ரொம்ப பொல்லாத மனுஷன் அப்படிலாம் சொல்லுவோம்மா. பொல்லாதவனே கெட்டவன் அந்த மாதிரியான மீனிங் தானே. ஸோ அதுதான். ஓகே ஸோ பொல்லாத உலகம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அதுதான். ஓகேவா? விக்கெட் அப்படின்னா பொல்லாதவன் பொல்லாத அவன் இந்த மாதிரி சொல்லுவோம்ல அதுதான். ஓகேவா? ஸோ இப்போ ஈவில்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்னது தீமை. ஓகேவா? சைன்ஃபுல் அப்படின்னாலுமே வந்து அந்த தீமையை மீன் பண்ணக்கூடிய ஒரு மீனிங் தான். ஓகேவா? ஸோ எரண்ட் அப்படிங்கிறதும் வந்துன்னா கொடுமைன்னு நினைக்கிறேன். ஓகேவா? எஸ் சைன்ஃபுல் அப்படின்னா கொடுமைன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ சைன்ஃபுல் அப்படின்னா அதே மாதிரி வந்துன்னா எரண்ட் அப்படிங்கிறதும் வந்துன்னா தீமையை மீன் பண்ணக்கூடிய ஒரு மீனிங் தான். பட் மாரல் அப்படிங்கிறது வந்துன்னா இது நல்ல. ஓகேவா? ஸோ நல்ல பொருள் வாய்ந்த இப்போ மாரல்லாம் கேட்போம்மா. ஸோ அதெல்லாம் வந்துன்னா இது மீன் பண்ணக்கூடியது மாரல்ங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அப்போ இங்கே ஈவிலு சென்ஃபுல் எரான்ட் இதெல்லாமே வந்து தீமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை. ஓகே ஸோ இப்போ மீன் பண்ணக்கூடியது. பட் வந்து நமக்கு இங்கே ஆண்டனிம் தான். இந்த விக்கெட் அப்படிங்கிற வார்த்தைக்கான ஆண்டனிம் தான் கேட்டிருக்காங்க. ஆண்டனிங்கிறது எதிர்ச்சொல். அப்போ விக்கெட்டுங்கிறது பொல்லாத அப்படின்னா அதுக்கு இணையானது நல்லது. பொல்லாதது அப்படின்னா தீமை அப்படிங்கிறத வச்சுக்கோங்களேன். அதுக்கு இணையானது தான் நல்லது அப்படிங்கிறதான் சொல்லுவோம். அப்போ இங்கே கரெக்டான ஆன்சர் வந்துன்னா மாரல். ஓகே புரிஞ்சுருக்க நினைக்கிறேன். ஸோ ஆண்டனிமில் விக்கெட் அப்படிங்கிறதுக்கு வந்துன்னா பொல்லாத அப்படிங்கிற மீனிங். ஸோ கரெக்டான இது ஆண்டனிம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மாரல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ புரிஞ்சுருக்க நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ தேங்க்யூ கைஸ். ஓகே ஸோ தேங்க்யூ. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி. இதே மாதிரியான கிளாஸஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். கீழே டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது. கண்டிப்பாக வந்து டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கிறீங்க. டெஸ்ட் பிடிஎஃப் வந்து டெலிகிராம் சேனலில் தான் அவைலபிளாக இருக்குது. நிறைய பேர் வந்து பிடிஎஃப் கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ டெலிகிராம் சேனலில் வந்து பிடிஎஃப் இருக்குது. அதில் போய்ட்டு டெஸ்ட்டு மட்டும் போடுங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு எதுவும் டவுட் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சேனலில் இருக்க வீடியோஸை தான் செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அதில் தான் உங்களுக்கு ஆன்சர் வித் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸும் கிடைக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் வெறுமனே வந்து நீங்கள் ஒவ்வொன்றுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ கேட்டுக்கிட்டீங்க. ஆன்சர் கீ கொடுக்கப்பட மாட்டாது. ஒன்லி பிடிஎஃப் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்க்கான பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் போடுறதுக்கு மட்டும்தான். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து தனியாக டெஸ்ட் போடுறதுக்கு பதிலாக நம்ம ஆல்ரெடி நடத்தும் கிளாஸஸை உங்களுக்கு டெஸ்ட்டு பிடிஎஃபாக கொடுக்குறோம். அதில் வந்து நீங்கள் டெஸ்ட் போட்டு பார்த்துட்டு அதில் எதுவும் உங்களுக்கு டவுட்டு இல்லை அது ஒரு விஷயத்தை நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் சேனலில் இருக்க வீடியோஸை தான் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ நீங்கள் கண்டினியூவாக செக் பண்ணிங்கனாவே வந்துடும் உங்களுக்கு எந்த கொஸ்டின்ஸ்லேருந்து உங்களுக்கு டவுட் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக வந்துடும் புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்துடும் நீங்கள் இனிமேல் ஆன்சர் கீ டெஸ்ட் பிடிஎஃப் அதாவது பிடிஎஃப் கேட்காதீங்க. ஓகேவா? கண்டிப்பாக நான் கொடுக்க மாட்டோம். எங்கள் தரப்பில் இருந்து யாருக்குமே கொடுக்க மாட்டோம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எதுவும் ஆன்சர் கீ தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸோடு நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கீழே டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது. கண்டிப்பாக அதெல்லாம் ஃபாலோ பண்ணி டெஸ்ட்டுகளை போடுங்க. எக்ஸாமுக்கு டைம் ஆயிடுச்சு. ஓகே ஸோ தேங்க்யூ கைஸ்.